கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வீடியோ பார்க்கிற அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். எரேமியா 31 25 வசனம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று தேவன் சொல்கிறார். விடாய்த்து போன ஆத்மா என்றால் சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் தேவன் சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். அடுத்ததாக இளைத்து போயிருக்கிற பலனே இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்புவேன் என்று சொல்கிறார். அவருடைய பலத்தால் தேவன் நிரப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்ம வேதத்திலிருந்து 3 பேரை பார்க்கலாம். 1 சாமுவேல் 30 நம்ம பார்க்கும்போது தாவீதோடு கூட இருந்த ஜனங்களும் அவங்க சிக்லாகுக்கு வர்றாங்க. அவங்க சிக்லாகுக்கு வரும்போது சிக்லாகை அமலேக்கியராக அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சிக்லாகை அக்கினியால் சுட்டெரிக்கிறாங்க. அங்குள்ள பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து தாவீதோடைய மனைவிமார் பிள்ளைகள் அவங்க கூட உள்ளவங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் சிறைபிடித்து கொண்டு போறதை பார்க்கிறோம். அப்பொழுது தாவீதும் அவரோடு கூட இருந்த அந்த மனிதர்களும் ரொம்ப அழுகிறாங்க. தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுகிறாங்க. அதுக்கப்புறம் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 30:6 தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொள்கிறான். அது மட்டும் இல்ல, அவர் அப்படியே சோர்ந்து போய் இல்லாதபடி தேவன் திடப்படுத்தின பின்பதாக தேவ சமூகத்தில் போய் கேட்கிறார். நான் அந்த தண்டை பின்தொடரலாமா வேண்டாமா என்று கேட்கும்போது தேவன் தொடர்ந்து போக சொல்கிறார். அப்பொழுது அவரும் அவரோடு கூட 600 பேர் போறாங்க. அதுலேயும் 200 பேர் அந்த ஆற்றை கடக்க முடியாமல் விடாய்த்து போய் அங்கே தங்கி விடுகிறாங்க. அவர் 400 பேரோட போய் அவர்களை எல்லாம் திருப்பி கொண்டு வருகிறார். கொள்ளையடித்த பொருட்கள் எல்லாமே திரும்ப அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போ நம்ம கர்த்தருக்குள் நம்மளை திடப்படுத்தி கொள்ளும் போது நம்ம இழந்த காரியங்கள், இழந்த பலவீனங்கள், இழந்த சந்தோஷத்தை எல்லாம் நம்ம திரும்ப பெற்றுக்கொள்வோம். அடுத்ததாக யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றால் 1 சாமுவேல் 23:16 பார்க்கிறோம். யோனத்தான் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தினான். இதில் நம்ம பார்க்கிறோம், தாவீது காட்டுக்குள்ள இருக்கிறார். சவுல் ஒவ்வொரு நாளும் அவரை கொல்லணும் என்று அவரை பின்தொடர்ந்து வருகிறார். அதனால அவர் காட்டுல போய் ஒளிந்து இருக்கிறார். அப்பொழுது சவுலுடைய மகன் யோனத்தான் தாவீதுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்கிறார். அவர் போய் தாவீதுடைய கையை கர்த்தருக்குள் திடப்படுத்துகிறார். சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சோர்ந்து போய் ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கும்போது தேவ பிள்ளைங்க கர்த்தருக்குள் நம்மளை திடப்படுத்துவாங்க. அடுத்ததாக 3வது ஒரு காரியம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19:4 எலியா விடாய்த்து போய் சூறை செடியின் கீழே போய் அதுல போய் படுத்துட்டு அவர் சொல்கிறார், போதும் கர்த்தாவே, என்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்கிறார். எதற்காக சொல்கிறார் என்றால் எசேபேலுடைய வார்த்தை நிமித்தம். எசேபேல் உன் பிராணனை நான் எடுத்துவேன் என்று சொன்ன உடனே அவர் ரொம்ப சோர்ந்து போகிறார். அதுக்கு முந்தின அதிகாரத்துல தான் நம்ம பார்க்கிறோம், அவர் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணுகிறார். நம்மளை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் 3 வருடமும் 6 மாதம் மழை பெய்யாதபடி தடுக்கிறார். இந்த காரியங்களெல்லாம் செய்த எலியா சோர்ந்து போய் விடுகிறார். அப்போ அந்த நேரத்துல தேவதூதர் அவருக்கு போஜனமும் தண்ணீரும் கொடுத்து அவரை திடப்படுத்துகிறார். அவர் அந்த போஜனத்தின் பலத்தினால 40 நாள் நடந்து போகிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போய் இருக்கும்போது இப்படியாக கர்த்தருக்குள் நம்மளை நம்ம திடப்படுத்தி கொள்ள வேண்டும் வசனத்தின் மூலமாக. அடுத்ததாக ஊழியக்காரர்கள் மூலமாக நமக்கு தேவன் நம்மளை திடப்படுத்துவார். 3வதாக தேவனே நம்மளை திடப்படுத்துவார். இப்படியாக இந்த வசனத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் திடப்படுவோம். தேவனுடைய வார்த்தையின்படியாக திடப்படுவோம். தேவன் தாமே இப்படியாக உங்களையும் ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி அவர் நிலை நிறுத்துவாராக. இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.